எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்திலே ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் அஷ்டமத்தில் போய் ராகுவோட மாட்டிக்கிட்டார். அப்போ நீங்கள் அஷ்டம ராகுவோட பிடிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. சரி, ராசி அதிபதி போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு, ராகுவோட கூடியிருக்காரு, இது என்ன செய்யும் அப்படின்னா பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு 14 நாளைக்கு தான். 14 நாளைக்கு பிறகு ராசி அதிபதி 9ஆவது வீட்டுக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். அற்புதமான ஒரு இடம். மேச ராசிக்கு போய் அங்கே இருக்கிற குரு பகவானோட கூடிடுவார். ராசி அதிபதி குரு பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இப்போ ராசியிலே இருக்குது. அதனால் இந்த 14 தேதிக்கு பிறகு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாமல் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை தேடிட்டு வரப்போகுது. அதாவது இந்த 14 நாளைக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு சூரியன் சேர்க்கையால் அஷ்டமஸ்தானம் வலுவடையுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும். ஏடா அதே நம்ம அவ்வளோதானா, நம்மளால் என்ன இதெல்லாம் சாதிக்க முடியாதா, எவ்வளோ திட்டம் போட்டு வச்சுருந்தோமே, எதை எடுத்தாலும் ஒன்று கிடக்க ஒன்று தோல்வி வருது, ஏதாவது ஒரு இடைஞ்சல் வருது, எவனோ ஒருத்தன் நமக்குன்னே வந்து சிக்கிறான், இந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, சிம்மராசிக்காரர்கள் தங்களோட மனநிலையில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டாடணும். ஏன்னா ஊருக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மனப்பான்மை உடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள். பையில் 10 ரூபா காசு இல்லை அப்படின்னாலும் அயன் பண்ண சட்டைக்கு குறைச்சல் இருக்காது. சட்டை பளிச்சுன்னு இருக்கும், உள்ளே காசு இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். அது மாதிரி வெளி மெப்பு, ஊருக்கே ராஜா ஜமீன்தார் மாதிரி தான் நடத்த, நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த ஒரு நாட்டாம மனப்பான்மை அப்படிம்பாங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நமக்கு நேரம் சரியில்லைங்கிறப்ப நம்ம கெத்தாப்போட சுற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்மளை மிஞ்சின எவனா ஒருத்தன் குறுக்க வந்து சிக்குவோம். அப்புறம் நம்ம பின்வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். சிம்மராசிக்காரர்கள்ட்ட பின்வாங்க வேண்டியது அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. இருந்தாலும் ஏன் போய் முட்டி மோதிவான செவனேன்னு வெளியில் போகிற ஓனான வேட்டியில் எடுத்து விட்ட கதையாக ஆகிப்போம். அதனால் இந்த சூரியன் ராகு பிரிவினை வர்றது வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட வேறு என்ன நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பகவான் தன்னோட உச்ச வீடான மீனராசியில் இருக்கார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்படின்னாலும் புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு, நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு. அப்போ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கை மேலே வரப்போகுது. ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்போம், மாடாட்டம் உழைச்சிருப்போம், மோப்பி அடித்தவெல்லாம் நல்லபடியாக இருந்திருப்பான், நான் நல்லா வேலை செய்கிறேன், பேர் எடுக்கணுங்கிறதா வேலை செய்கிறேன், உண்மையாக வேலை செய்கிறேன், லஞ்சம் வாங்கி கொளுத்து திங்கிறவங்களாம் நல்லா இருக்கான், நான் வாங்குகிற சம்பளத்துக்கு விசுவாசமாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கை மேலே கிடைக்க போகுது. ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு, ஒரு அதிகாரிகளோட பாராட்டு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடு அப்படிங்கிறது அகலும். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் ஆஃபீஸில் இருப்பான், நம்மகிட்ட சிரித்து பேசிக்கிட்டு பின்னாடி போய் நம்மளையே போட்டு கொடுத்துட்டு இருப்பான், அவன் அப்படி சார் இவன் இப்படி சார் அப்படின்னு. ஒரு உண்மையான காரணத்தை சொல்லி அவங்ககிட்ட மட்டும் சொல்லிவிட்டு ஆஃபீஸில் வேறு காரணத்தை சொல்லி லீவு போட்டு போயிருப்போம். ஆனால் திரும்பி வந்து பார்த்தா அதை ஆஃபீஸ் ஃபுல்லாக தம்பட்டம் அடித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கொஞ்சம் அப்படியே புறந்தள்ளிக்கிறதுன்னு நல்லது.
அப்புறம் காசு பணம் 10 ரூபா வந்துச்சுன்னா சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது சொத்து வாங்கலாமா, நகை ஏதாவது இருக்குது நகை நட்டலாம், அதெல்லாம் அடவிட வச்சுட்டு ஒரு இடம் வாங்கி போடுவோம்மா, நமக்குன்னு குந்தறதுக்கு ஒரு குச்சி வேணுமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க. இது மாதிரி கொஞ்சம் நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம், ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. இந்த புத சுக்கிர யோகம் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்க போகுது. இது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவில் பாராட்டு கிடைக்கும். இப்போ தேர்தல் காலம் வர வந்துருச்சா, இப்போ உங்களுக்கு கொடுத்த பகுதியில் நீங்கள் நல்ல ஓட்டு வாங்கி கொடுத்து கட்சியில் மேலிடத்தில் ஒரு செல்வாக்கை அனுபவிப்பீங்க. அவன்கிட்ட ஒரு வேலையை நம்பி ஒப்படைச்சையா, அவன் தாயா நல்லா உழைச்சிருக்கான், அவன் தாயா கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கான் அப்படின்னு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும். அதுக்குண்டான 10 ரூபா நிதி சன்மானம் அப்படிங்கிறது கூட கிடைக்கும். ஒரு அன்பளிப்பு கிடைக்கலாம், ஒரு சங்கிலி கிடைக்கலாம், மோதிரம் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதோட மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா மீனத்தில் நீசத்தில் இருக்கிற புதன் வக்கரமும் அடைஞ்சிருக்காரு. இது ஒரு எப்படி சொல்கிறது, 2க்கும் 11க்கும் அதிபதி புதன். தனத்துக்கும் அவர் தான் அதிபதி, லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் நீசமும் வக்கரமும் அடைகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடுங்கிறது இருக்கும். காசு இல்லையே, காசு இருக்கிறவங்களுக்கே கூட பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டு கையில் காசு இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த மாதத்தில் கையில் காசு இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு விதமான மனக்கலக்கம் இருக்கும். ஒரு சொந்தக்காரன் விட்டு விசேஷம், முக்கியமான விசேஷம் வந்துடும், ஒரு பெரிய செய்வனை செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு மோதிரம் போடணும், ஒரு காசு கட்டணும், ஒரு 10,000 மொய் வைக்கணும், இந்த மாதிரியான விசேஷம்லாம் வரும் கையில் காசு இல்லாதப்போ. சரிப்போ நம்ம அப்புறமா நான் வேறு காரியத்துக்கு செஞ்சுக்குவோம், இப்போதைக்கு நம்ம கையில் உள்ள ஒரு 500,000 போடுவோம் அப்படின்னு போட்டால் அதால் ஒரு மனஸ்தாபம் உறவுகளுக்குள்ளே வரும். ஏடா நம்ம 10 ரூபா போட்டோம், 2 ரூபா தான் போட்டிருக்கான் பிச்சைக்காரப்பே அப்படின்னு நம்மளை கண்ணுக்கு எதிராக பேச மாட்டாங்க, பின்னாடி பேசுவாங்க. அந்த தகவல் எங்கேருந்தாவது நம்ம காதுக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி தேவையில்லாமல் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். வேறு வழி இல்லை. அப்புறம் இந்த மாதிரி பேச்சு வாங்கிறதுக்கு 10 ரூபா கடன் வாங்கியாவது செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா? அதுமாரி செஞ்சிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ராசிக்கு 7வது வீட்டில் கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி, முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட ராசிக்கு யோகக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு சேர்ந்துருக்காரு. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும் இந்த பகை கிரக கூட்டணியால். அதனால் யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் அடுத்தவனுக்கு ஜாமீன் போடுறது, ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்கா, தாராளமாக நம்ம சிக்கனமாக வச்சு நம்ம செலவு பண்ணுவோம். மீதி இருக்கா, ஏதோ ஒரு நகை நட்டை வாங்கி போடலாம். இல்லையா, சரிப்போ அள்ளி திங்கிறத கரைச்சி குடிச்சிக்கோன்னு கொஞ்சம் சிக்கனத்தோடு வாழ்ந்துக்கணும். கை பணத்தை எண்ணி செலவு பண்ணணும். குடும்பமான வரைக்கும் இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுருக்கவே கூடாது. யார்ட்டையாவது வாங்கியிருந்தீங்கன்னா சத்தம் போடாமல் தூக்கி கொடுத்துருங்க. இல்லைனா காரணம் சொல்லி விடுங்க. கூப்பிட்டு நீங்களாகவே அவங்க கூப்பிட்டு கேட்குறதுக்கு முன்னாடி, எப்போ இந்த மாதம் எனக்கு சுத்தப்படாது, அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி பேசிடணும். இதுமாதிரி நம்ம கொடுத்துருந்தோன்னா இந்த மாதத்தில் போய் கேட்டு அடிப்படி பண்ணிக்கிட்டு வாய் தகராறு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நோவாமல் வேலையில் போட்ட சேலை மாதிரி அப்படியே நைஸாக உருவணும். இல்லையா தரமாட்டேங்கிறாங்களா, சரி விடு அப்படின்னு ஒரு டயத்தை கொடுத்துட்டு எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ளேயாவது கொடுப்பா, நானும் என்ன பண்ணுவேன், எனக்கும் பணம் வேணும், உனக்கு அர்ஜென்ட் இருந்தால் நான் அன்றைக்கி கொடுத்தேன் அப்படி நோவாமல் பேசி வாங்கிட்டு வந்துடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. மொத்தம் இந்த மாதத்தில் முற்பகுதி அப்படிங்கிறத விட பிற்பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அஷ்டமத்தை விட்டு சூரியன் கிளம்பணும். ஏன்னா ராகுவோட பிடியில் போய் சூரியன் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறப்ப அது நமக்கு சரியில்லாத ஒரு அமைப்பு. அதனால் கொஞ்சம் முதல் பாதியில் கவனமாக இருந்துங்க. அதன் பிறகு உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதேமாரி உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியில் வெயிலில் அதிகம் சுற்றுறதெல்லாம் குறைச்சிக்கணும். தேவையில்லாத பயணம் போகக்கூடாது, கண்டமேனிக்கு சுற்றக்கூடாது, கண்டதையும் திங்கக்கூடாது, கடையில் பொறிக்க வாங்கி திங்கக்கூடாது. கொஞ்சம் உணவு முறைகளை மாற்றிக்கிட்டு நீராகாரம், நீர் சத்து மிக்க உணவுகளை அதிகமாக எடுத்துக்கங்க. காய்கறி பழங்கீரையை உடம்புல அதிகமாக சேர்த்துங்க உணவில். இது மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த உடல் உபாதைகள்லேருந்து தப்பிச்சிடலாம். சூரியன் போய் அஷ்டமத்தில் மாட்டியிருக்கிறதால தான் இதையும் சொல்கிறேன். அதோட தினமும் குளித்து முழிவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பௌர்ணமி நாட்களில் என்னைக்கு பௌர்ணமி வருதோ அன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்தில் போய் சிவபெருமானை வணங்குங்க. முடிஞ்சால் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள். இது செஞ்சுட்டாலே இந்த ஏப்ரல் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.